மணிகண்டனானவன் அவன் தாதிக்கு புலிப்பால் கொண்டு வர வேண்டும் அந்த வியாதியை போர்க்க வேண்டும் வகுத்து வலியை அப்படி என்று அவன் வந்து கொண்டிருக்கின்ற அவனுக்கு நான் கொலை செய்ய வேண்டும். நான் இப்ப என்ன வடிவாக போகிறேன் தெரியுமா? எப்படி புலியாத அவதாரம் எடுத்து நான் அங்கு செல்கிறேன். அவன் புலியாக வடிவெடுத்து இப்போ இந்த காலயத்திற்கு வரும்பொழுது புலியக்கடிக்கு வரலாம் என்று பார்த்தால் இதோ 2 குட்டி புலிகள் இருக்கிறது. இந்த இரண்டு புலிகளை இது ஒரு சர்ப்பமானது போய் அந்த புலியை கடிக்கலாம் என்று வருகிறது. இந்த சர்ப்பத்தை அடித்து இந்த புலிக்குட்டியை காப்பாற்றினால் இந்த தாய் புலி எங்க இலக்கணத்தில் இருக்கிறது. அப்படி வந்தால் அந்த தாயிடத்திலே இந்த குட்டி புலிகளானது எங்களை உயிரை காப்பாற்றினார் அவர் கேட்க தர வேண்டும். அப்படி என்று இந்த குட்டி புலியாவது அந்த தாயிடத்தில் தெரிவிக்கும். அதனால இந்த சர்வத்தை அடித்து இந்த புலிகள் குட்டி புலிகளுடைய காப்பாற்ற வேண்டும். சர்வம் அடிக்கிறது ஆச்சரியம் ஆச்சரியம் நான் தான் உன்னுடைய பிள்ளை. மகனே என்ன நேர்ந்தது? நீங்க சென்று விட்டிருப்பார் காலகம். ஆமா அந்த சமயத்தில் சர்வமானது அந்த இடம் தேடி விட்டது. உண்மையா? ஆமா. அதை வர வரைக்கு அவதான் சாப்பாட்டு மணிகண்டன். உண்மையா? ஆமா. இந்த மணிகண்டன்? ஆமா. ஐயா ஆமா கோடி வணக்கம் ஐயா. ஐயா என்னையா வேண்டும் என்ன எடுத்து வனத்தில் வாழக்கூடிய புலிகளே எப்படி உன் பிள்ளைகளை நான் காப்பாற்றி விட்டேன். அதனால் முன்னால் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன கேட்டா உன் பிள்ளைகளால் வந்து 2 பிள்ளைகளை வந்தோம். நீ தாயுடைய சனத்திலே பாலர்ந்து என்று பாலர்ந்து என்று தெரிவித்தாய். அந்த குட்டி புலிகளோ நான் பால் அருந்த மாட்டேன் யார் என்று கேட்டது. பால் அருந்த மாட்டேன் என்று கேட்ட உடனே அந்த குட்டிகள் சொல்லுதான் என் உயிரை காப்பாற்றினார் அவர்தான். அவர் என்ன உதவி கேட்டாரோ அந்த உதவி செய்துட்டு வந்தா நான் பால் அருந்துவேன் என்று அப்படி என்று என் பிள்ளைகள் தெரிவித்தது. எனக்கு என்ன தெரியுமா உதவி செய்ய வேண்டும்? என் தாயாக இருக்கக்கூடிய குணாவதி அம்மனுக்கு வயிற்று வலியானது அதிகமாக இருக்கின்றது. அதனால இந்த புலிப்பாலை கொண்டு போய் கொடுத்தால் என் தாயோடைய குணமானது குணமடையும். இதனால என் தாயுடைய துயரம் தீர்க்க வேண்டும். எனக்கு கோருகிறேன் ஐயா. என் பிள்ளைகளை காப்பாற்ற தெய்வமே என் மேல் ஏறிக்கொள். நான் முன்னோடு வருகிறேன். நாட்டுக்கே வருகின்றேன். நாட்டுக்கே நான் அங்கே வந்து உண்மைதானா? இது ஒரு காரணம் இருக்கு. பாலை கறந்து எடுத்துக்கொண்டு போனா அந்த ஆவியானது போயிடும், சூடு ஆறிடும், அந்த வைத்தியம் முடியாது. அதனால இந்த புலியை உன்னுடைய வனத்துக்கு நான் வந்து உன் தாயுடைய குறையை தீர்த்து அங்கே பாலை கறந்து கொடுக்கின்றேன். வனத்தில் வாழும் புலி என்று
தடவை அவன் கடல் வரையும் எடுத்துட்டு வந்துட்டான். மீண்டும் திரும்ப புலி போய் ஓட்டிட்டு வந்து புலிப்பாடு கொண்டாந்து கொடுத்தா என் வகுத்து ஓடி நீங்க சொன்னீங்க. புலியே ஓட்டிட்டு வந்துட்டான்டி. என்னமோ தெரியல, இவங்கிட்ட என்னமோ இருக்குது. ஐயோ எம்மடி புலி கூட புலி அது திருட்டு புலியானு எம்மடி புலியா திருட்டு புலி. இப்போது உன் மீது நான் அமர்ந்து இப்பேற்பட்ட இந்த பந்தல நாட்டுக்கு நான் வருகின்ற பொழுது என் தாயாக இருக்கக்கூடிய குணாவதி அம்மன் இந்த புலி மீது அமர்ந்தா வருகின்றாள். அப்படி என்று என் தாயாருடைய வயிற்று வலி எல்லாம் போய்விட்டது. மணிகண்டா இந்த புலியை காட்டுக்கே விட்டு விடு, எனக்கு வயிறு வலியா இல்லை அப்படி என்று தாயாக இருக்கக்கூடிய குணாவதி தெரிவிக்கின்றது. உண்மையான உடனே அப்பொழுது ஆனால் நீ வந்திருப்பது யாரு? ஐயா, உன்னை நான் காட்பதற்காகவே நான் தான் தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய உண்மைதான். எனக்காகவே உனக்காகவே வந்த உதவி செய்திருக்கிறார். உனக்காக உதவி செய்ய புலியாக நான் மாறி வந்தேன். நீ வனத்துக்கு மறுபடியும் சென்று வருகிறேன் ஐயா. வனத்துக்கு செல்வதா என் அருகாமையிலே எனக்கு சேவனாக இருக்க வேண்டும் ஐயா. நான் வனத்துக்கு செல்ல மாட்டேன். இந்த அவதாரத்தோடு உன் அருகாமையிலே நான் சேவனாக உன்னை சுமந்து வருகிறேன். அதாவது இன்னும் என்னுடைய எட்டு சித்தி வித்தைகள் எல்லாம் இன்னும் சில நிலைகள் எல்லாம் இருக்கின்றது. நான் வேடுகின்ற முடித்து விட்டு வேடுகின்ற பொழுது நான் அழைக்கின்றேன். அன்னைக்கு எனக்கு நீ வாகனமாக அமர்ந்திரு, நான் உன் மீது அமர்கின்றேன். நீ வனத்துக்கு சென்று வருகிறேன். எங்க அனுப்பலாம் செத்து போறான். ஆமா இவங்கிட்ட ஏதோ தத்தனம் தெரியல. ஆமா இன்னும் என் ஜக்காலத்து எதை சொன்னாலும் இவன் உயிர் போயிட்டு வந்துடுறான் மாதிரி தெரியலமா. பால்ல விஷத்தை காலம் இந்த பையன் உடைய தள்ளி விட்டான். அது இவனுடைய மகிமையா என்னவோ தெரியல. மறுபடியும் போயிட்டு திருப்பா கடல் 7 கடலுக்கு அந்தாண்ட திருப்பா கடல் இருக்குது. கடல் நோரை எடுத்துட்டு வந்து தலைவலிந்து நம்ம ஏதோ ஒரு பகடையை போட்டோம். ஆமா அந்த பகடையிலையும் இவன் ஜெயிச்சு அந்த திருப்பாக்கடல் நோரையும் எடுத்துன்னு வந்துக்கிறான். அதையும் தட்டி விட்டுட்டோம். மீண்டும் கடைசியாக புலி கிட்ட போனா ஒரு மனிதன் உயிரோட வர முடியுமா? வர முடியாது. அந்த புலி என்ன அவனை உட்கார வச்சு வருது. இது கொடுமையா இருக்குது. அந்த புலி வந்து இவனை உட்கார வச்சுன்னு வருது. இதே நீ ஒன்ன பார்த்தா சீருது. ஐயோ என்ன நினைச்சா பயமா தெரியுமா? அதனால இப்ப என்ன பண்ணலாம்? அவனை வாடி எங்களுக்கு சொல்றது கஷ்டமா இருக்குது. அம்மா இப்ப என்ன தெரிவிக்கின்றாய்? அந்த கொல்லிமலைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மாயாஜால மந்திரஜாலம் கூடு விட்டு கூடு பாய்வது யாரு? என்ன ஒரு சமாச்சாரம்? ஏன்னா அவன் சொல்றது இப்பதான் எனக்கு ஞாபகம் வச்சு என் தம்பியை அவன் இது பண்றான். கொல்லிமலையில ஏற்கனவே அவனுக்கு நான் சொத்துல பங்கு கொடுக்கலன்னு என் மேல சண்டை அவனுக்கு. தீனதாயாளன்னு ஒருத்தர் இருக்கிறான். இப்ப வந்து மாயாஜாலம் மந்திரஜாலம் எல்லாம் அவன் கத்துன்னு இருக்கிறான். ஏன்னா அவங்கிட்ட போக சொன்னோம்னு வச்சுக்கோ, இவனை அவன் தீர்த்துடுவான். நைஸ் பண்ணி சொல்லி அனுப்பு. அப்படி ஆனால் கொல்லிமலைக்கு சென்று அப்பேற்பட்ட கூடு விட்டு கூடு பாய்வது மாயாஜால மந்திரஜாலம் அங்க இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அஸ்திரத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். ஆமா நான் போய் வரமா? போயிட்டு வா. எங்க சொல்லிக்கிட்டு தம்பி பொங்க வருது. தாய் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாய் குணம் செய்ய வேண்டும், குணமாக வேண்டுமானால் சென்று வருகிறேன். நான் வருகின்றேன் தம்பி. நீ வேண்டாம், நான் அந்த கொல்லிமலைக்கு சென்று மாயாஜால மந்திரஜால கூடு விட்டு கூடு பாய்வது ஜீன் சாஹிப்னு சொல்லுவாங்க. அவர் பேரு இல்ல தீன தகவல் என்று தெரிவிப்பார்கள். அன்னவரிடத்துல அந்த மூலிகையை வாங்கி கொண்டு வர தெரிவித்தார். நான் போய் சொல்லியேன் அப்படியே சென்று வரேன். இப்படி ஆகிய மணிகண்டனானவன் அந்த கொல்லிமலைக்கு செல்கின்ற போது நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த வடத்தில் வாழக்கூடிய மகிழ்ச்சி தற்பார் அவரால் மற்ற விஷயம்